இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள மித்ரா இங்க வராம இருக்கணுமே. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அக்கா, அவங்க வரதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சான்ஸே இல்லையா? உனக்கு மித்ராவை பத்தி தெரியாது. அவங்க 100 சுபத்ராவுக்கு சமம், பாத்துக்கோ, அவ்வளவுதான். விடுங்கக்கா, எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. வாங்க. சரி சரி வரேன். என்ன விஷால், அசோக் ரிலேட்டடா ஏதாவது போன் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். எந்த காலும் வர மாதிரி தெரியலையே. நானும் அதை தான் யோசிச்சேன். சரி, இந்த பாரு, அசோக் இங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தான்னா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்கணும். ஒருவேளை இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது திரும்பவும் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரோ? நீ சொல்றது நடந்திருக்கவும் சான்ஸ் இருக்கு. அவனை பார்த்து அவ்வளோ கத்துன தெரியுமா? என் பேச்ச கொஞ்சமாச்சும் அவன் கேட்டிருக்கலாம். விஷால், நீ அசோக் இடத்துல இருந்து யோசி. அவர் ஆல்ரெடி பயந்துட்டு இருக்காரு. அவர் மைண்ட்ல அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் தான் தோணுமே தவிர நம்ம பேசுறதெல்லாம் எப்படி அவர் காதுல விழுந்திருக்கோம்? சான்ஸே இல்ல. சரி, நான் எதுக்கும் என் ஃப்ரெண்டு கிட்ட அசோக் பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சுதான்னு கேக்குறேன். சரி. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தா கிருஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. நாடி ஆயிட்டே இருக்கு. பொண்ணையும் மாப்பிளையும் மூர்த்த துணி உடுத்திட்டு வர சொல்லுங்க. நல்ல நேரம் நெருங்கிட்டே இருக்கு. சரிங்க, இத கூப்பிடுறேங்க. ருக்மணி, சமந்தி, நான் போய் வர்ஷினியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க ருக்மணி. ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் துஜப்ரியாய நமஹ. நான் போய் ஏன் மருமகனை கூட்டிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. ஓம் வாணி பிரதாய நமஹ. ஏய், என்ன இது? உன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே காணோம். இப்படியே மேடையில வந்து நின்னேன்னு வெச்சுக்கோ, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. அப்படியே போட்டேனா? இங்க பாரு வர்ஷினி, உன் அம்மா நான் எதை பண்றதா இருந்தாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன். உன் கல்யாணத்துக்கு ஒரு அம்மாவா என்னால எதுவுமே பெருசா பண்ண முடியல. ஆனா நீ ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா போகணும். என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை நீ வாழக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேற போகுது. உன் அத்தை உனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல நகையெல்லாம், அதெல்லாம் நீ வாழ போற வீட்டுல உனக்காக போட்டது. உனக்காக உன் அத்தை வாங்கின கல்யாண புடவையே லட்சத்துக்கும் மேல. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமா கிடைக்கும்? இப்ப நான் எங்க இருக்கேன்? கடவுளே, நான் எப்படி இங்க வந்தேன்? அந்த பொண்ணு யாரு? எதுக்காக எங்க அம்மாவை பழி வாங்கணும்? இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரியுமா? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணுமே. டேய், மணி 9 ஆயிடுச்சு. மேடம் சொன்ன மாதிரி இப்ப கிளம்புனதான் கரெக்டா இருக்கும். இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல தான் அந்த ஆஞ்சநேயர் மலை. வேமா வண்டி எடு. மேடம் சொன்ன மாதிரி இவனை மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு வழக்கமா தலைமறைவா இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். சரிதான்டா. ஆமாண்டா, சீக்கிரம் அவனை தலைமுறை தான் நமக்கு நல்லது. சீக்கிரம் போலாம். வண்டி ஏறா. மலையில இருந்து தள்ளி விட போறாங்களா? ஐயோ, என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா? நான் என்ன பண்றது? இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? எங்க அம்மாவுக்கு மண்டபத்துல நான் பார்த்த பொண்ணால ஆபத்து இருக்குன்னு எப்படி சொல்றது? யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ்.
இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? அசோக் போலீஸ்க்கு போன மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஐயோ இல்ல இசை, அசோக் திரும்பவும் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிருக்க சான்ஸ் இருக்குன்னு நீ சொன்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்டும் சொல்றான். ஐயோ, அப்போ அசோக் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கவே முடியாதா? முடியும் இசை, அதுக்கு உன்னோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம். என்னோட ஹெல்ப்பா? என்ன சொல்ற விஷால்? ஆமா, இந்த பாரு, நம்ம அசோக் மறுபடியும் ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கு ஸ்ரீஜா தான் ஹெல்ப் பண்ணிருப்பா. அப்போ அசோக் இருக்கிற இடம் ஸ்ரீஜாவுக்கு 100% தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு, இப்ப நீ தான் போய் ஸ்ரீஜா கிட்ட இருந்து போட்டு வாங்கணும். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். புரியுது விஷால். அசோக் எங்க இருக்காருங்கிற டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே. என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எது சொல்றதா இருந்தாலும் போன்லயே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி என் முன்னாடி வந்து நிக்கிற? சரி, என்ன விஷயத்த சொல்லு. இப்பதான் இசை யார்கிட்டயோ போன்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஒரிஜினல் அசோக் கிடைச்சிட்டானா? அசோக் கிடைச்சிட்டானா? ஆமாங்க. போலீஸ் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறதா இசை யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, நல்லா வாயில வருது. ஆள் வளர்ந்திருக்கிற அளவுக்கு உனக்கு மூளை வளரலன்னு நினைக்கிறேன். ஏங்க, என்னங்க உங்களுக்கு என்ன? நீங்க எதையாவது சொல்லி தப்பிச்சிருவீங்க. ஆனா போலீஸ் வந்தா நான் தானே மாட்டணும். அப்ப எனக்கு பயமா இருக்காதா என்ன? ஐயோ, ஒரிஜினல் அசோக்க கண்டுபிடிக்க முடியலன்னு இசை உன்னை பயமுறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி நீ பயந்தாதான் மண்டபத்தை விட்டு நீயும் ஓடி போயிடுவ. ஈஸியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டிருக்கா. இத கூட உன்னால யோசிக்க முடியாது. நீ எல்லாம் அப்படியா சொல்றீங்க? பின்ன அசோக் இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான். மணி இப்போ என்ன ஆச்சு? மணி 9 ஆகுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் மலையில இருந்து அசோக்க தள்ளி விட்டு கொலை பண்ண நான் செட் பண்ண ஆளுங்க அசோக்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. உண்மையாவா சொல்றீங்க? அப்போ போலீஸ் என்ன தேடி வராதா? கொஞ்ச நேரத்துல எனக்கு ஜிவ்வுன்னு வேர்த்துருச்சுங்க. இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சுல, போ போய் கல்யாணம் அப்படியே கெத்தா உட்காரு போ. சரிங்க.